வருக. தாங்கள் யார்? தாய் தந்தை யார்? இதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும். என்னால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். கூறுங்கள், வருவரை பார்க்கலாம். ஒப்புரல் முகமிலிருந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உப்பல்லமோடு பால் அன்னமும் முகம் கடத்தி இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே அப்படின்னு. ஏன்னா அருமையான வரவேற்பு, பெருமையான உபசரிப்பு இருந்தாலும் கூட நான் யார், எங்கிருந்து வந்திருக்கின்றேன், எதற்காக வந்திருக்கின்றேன் அப்படிங்கிற விவரத்தை சுருங்க சொல்லி வழங்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. வளவலன்னு பேசினா ஆமால்ல, நான் பைத்தியமாக வெள்ளியா யாரு நினைக்கல என் இருப்பிடமோ அருகாமையில் இருக்கக்கூடிய குன்றின் மேல் இருக்கக்கூடிய குடியதான் என்னுடைய இருப்பிடம். தந்தையின் பேரோ பரம விடுவன், தாயோ சடைமுடி அணிந்திருப்பவன் தலைச்சி, என் பேரோ ராஜகுமார விடுவன். இப்படி அற்புதமான வேடுவர் குலத்தில் பிறந்தனான். காலையில் இருந்து கால கடன் முடித்து தாய் தந்தத்தை விடைபெற்று எடுத்தேன் கணையை, புறப்பட்டேன் வேட்டைக்கு. வருகின்ற வர்க்கத்தில் அற்புதமான குட்டிகளாமா தெரியுது, அவருக்கு தெரியுதாப்பா. பேர்பட்ட மானை கடை கொடுத்தால் காயமரும், வலை விரித்தால் வாட்டமரும், குளிபெரித்தால் ஊனமடையும் என சிந்திக்கலாமே. சிறப்பான அம்சம் கொண்ட பேர்பட்ட பேரளவுள்ள மானை கைப்பிடியாக கையாள பிடிக்கணும் அப்படின்னு பிடிப்பதற்காக அருகில் சென்றேன். மானாகப்பட்டதை எமை பார்த்து கண்டு அஞ்சி எழுந்து ஓட ஆரம்பித்தது. மானோட இப்படி ஓடி வருகின்ற நேரத்தில் எதிர்பட்டு தாங்களுடைய திணைச்சொல்லை தாவி குதித்தது. எட்டி பிடிக்கின்ற நேரத்தில் தாங்களுடைய அண்ணனாகப்பட்டவர் தடுத்து நிறுத்தி விட்டார். வேற யாரும் எங்க இடத்துல போக கூடாதுங்கிறதுக்காக காவலுக்கு நிக்கிறவர் அவரு. நீங்க வீட்டுல உள்ள பொண்ண போச்சுருவாரா? நான் உள்ள விட்டல. என்னது? இந்த கையை பிடிக்கிறதுக்காக அவர் அப்படியே தடுத்து பிடிச்சிட்டாரா? தாங்க அண்ணன் உங்க அண்ணன் பிடிச்சிட்டாரா? ஆமா, உள்ள நீ கை வந்துச்சுன்னா எங்க அண்ணன் பிடிச்சிருவார்ல, எதிர்த்து நிக்கிறவரு. பிடிக்க முயற்சி பண்ணார், பிடிக்க முடியல. ஏன்னா பிடிக்க முடியாத இடத்துல வந்து பிடிக்கணும்னா பிடிக்கதான் முடியாது. தாங்கள் அண்ணன் மட்டும் தடுக்காது இருந்தால் மானை பிடிக்காது விட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நம்பிக்கை இருக்கா? பிடிக்க முடியுமா? நீ வேணா காட்டுங்க, உள்ள போனதை காட்டுங்க. எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்க தேடி வந்தா நீங்க தேடி பிடிப்பீங்களா, நாங்க கூட்டிட்டு போய் காட்டணும். நீங்க இடத்தினுடைய தலைவி நீங்க. ஏன் ஒரு விஷயம் அப்படின்னா, இப்ப உள்ளூர்காரனுக்கு பேய்க்கு பயம், சரி, வெளியூர்காரனுக்கு தண்ணி, அதாவது குளத்துல இருக்கக்கூடிய ஆறுல இருக்கக்கூடிய தண்ணிக்கு பயம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு பக்கத்துல ஒரு இந்த ஊருக்கு அருகாமையில யாரோ ஒருத்தர் அசம்பாவிதமாக இறந்து வரான்னு வச்சுங்களேன், அந்த இடத்துக்கு யாராச்சும் இரவு 12 மணிக்கு போவாங்க. நானும் போவேன், பகல்ல கூட போவேன். நானும் போவேன். எதுக்கு? செத்தவைய பார்த்து உசுரோட இருக்கவே ஏன் பயப்பட? உண்மையிலேவா? ஆமா. சரி, அப்புறமா சொல்லு. இறந்த பிறகு நம்மளும் அப்படித்தானே. நிறைய பேர் அப்படிதான் சொல்றோம், செத்ததுக்கு அப்புறம் பேய் வரும் பிசாசு வருங்கிறோம். நான் கேக்குறேன், அப்படி எல்லாம் மாண்டவர்கள் எல்லாம் மறுபடியும் ஆவியா வர்றாங்கன்னா கூட அவங்க எல்லாம் கண்ணாலே பார்க்க முடியல. இதெல்லாம் ஒரு பிரம்மை. அப்படியா? ஆமா, கள்ளக்கண்ட நாயக்கண்ண, நாயக்கண்ட கள்ளக்கண்ணு சொல்றோம்ல, அதே போல ஒரு உருவத்தை நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா ஐயோ இங்க பேய் இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே மனதுல எப்ப பயம் வருதோ அப்ப அது இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு கற்பனை. அந்த பேய் யாராவது நேர்ல பேய பார்த்தவங்க சொல்லுங்க பாப்போம். அந்த பேய்க்குனே ஒரு நாடகம் இருக்கு, ஒண்ணு தெரியுமா? அது கதை எல்லாமே கற்பனைங்கிற மாதிரி. கற்பனையா? கற்பனை. அப்ப எல்லாரும் ஏன் பேய் பிடிச்சி சாமி ஆடுறாங்க? ஏங்க வெள்ளையமே வெள்ளச்சாமி ஆடுறாங்களா இல்லையா? நான் ஒண்ணே கேக்குறேன், சாமி இருக்கு என்னை பொறுத்தளவுல, தெய்வம் இருக்கு, தெய்வத்தை ஆடுறாங்கன்னு சொல்றவங்கள என்னால நம்ப முடியாது. நான் கேக்குறேன், இப்ப சாமி வந்து ஆடுறாங்கல்ல, சாமி வந்து ஆடுறவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறோம்ல, இதுதான் ஏன் நிர்ணயமா சொல்ல மாட்டேங்கிறாங்க? எல்லாரும் நினைக்காதீங்க. இப்படித்தான் நம்ம கீழே ஒரு பக்கம் ஒரு நாடகம் நாங்க போயிருந்தோம். உண்மையில அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அந்த அம்மா சாமி ஆடினாங்க, அவங்க காலில் விழுந்து அதாவது கேட்ட கேள்விக்கெல்லாம் விளக்கம் சொன்னாங்க. எல்லாருமே ஊரோட கும்பிட்டு விழுந்தாங்க. எல்லாம் இல்லைன்னு சொல்லாது, உண்மை பேச்சுக்காக இப்ப நமக்கே இது குலதெய்வம்னு இருக்கு, வீட்டுக்கு குலதெய்வம் இருக்கு. அப்ப குலதெய்வம் இருக்குங்கிற பட்சத்துல நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டு சாமி நம்ம தெய்வம் ஏன் நம்ம கிட்ட சொல்லலாமே, ஏன் சொல்ல மாட்டேங்குது? அதற்கு அதான் சொல்லிருக்காங்கல்ல, கோடாங்கன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, சாமியாரின்னு அருள் வாக்கு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, எல்லாருமே அதனுடைய அந்த தன்மையோட அந்த பக்குவத்தோட இருக்க நம்ம இருக்க முடியுமா? பக்குவம்ங்கிறது எல்லாருக்கும் அது குலதெய்வத்துக்கு கணக்கு கிடையாது. இல்லங்க, குலதெய்வத்துக்கு அந்த கணக்கு கிடையாது. இப்ப இருக்கவரே ஒரு வீட்ல பூசாரி ஒருத்தர் இருக்காரு, இல்ல ஒரு வீட்ல எல்லாரும் பூஜை பண்ணலாம். நீங்க சொல்றது ஒரு குழந்தை பிறக்குது வீட்ல, குழந்தை பிறந்தா அந்த வீட்டு தீட்டு, குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த வீட்டுல தீட்டுன்னு சொல்லிடுறோம். அவங்க அடுத்த கோயிலுக்குள்ள போக கூடாது.
அப்படி போனா தெய்வத்துக்கு ஏத்துக்காதுன்னு சொல்றாங்க. குலதெய்வம்னு வீட்டுல இருக்குல்ல, ஒரு பிள்ளைக்கு குழந்தை பிறக்குது இல்ல, அந்த சாமி வீட்டுல இருப்பா, வீட்டை விட்டு வெளியில போயிரு மாத்திட்டுன்னு. அப்ப பிறந்த குழந்தைய அந்த தெய்வம் தான் காத்துக்கிட்டு இருக்குங்கிற நம்பிக்கை முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்காங்க. தெய்வம் இருக்கு, அதுக்காக ஆடுற எல்லாத்தையும் தெய்வம் நம்ப முடியாது, எல்லாத்தையும் நம்ப முடியாது, அவ்வளவுதான். எல்லாத்தையும் நம்ப முடியாது, அவ்வளவுதான் விஷயம். ஒரு சிலதை நம்பலாம், ஒரு சிலதை நம்ப கூடாது. நம்பிக்கைக்குரிய விஷயமா இருந்தா நம்பலாம், எல்லாத்தையும் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு. அதுக்காண்டி எல்லாம் நம்ப முடியாது, எல்லாமே நம்ப முடியாது. இப்ப ஏதாவது நம்பலாம். அப்படியா? இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இந்த விஷயம் நான் கண்ணால பார்த்தேன், அப்படியே பார்த்தாலும் கண்ணால் காண்பதை காதல் கேட்பதை தீர விசாரிப்பதை வைக்க சொல்லியிருக்காங்க. கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், கண்டவங்க சொல்றதை கேட்கக்கூடாது, கண்டவர் யாரோ அவர் சொல்வதை மட்டுமே கேட்கணும் இருக்காங்க. அதனால எல்லா விஷயமும் உண்மையா இருந்தா நம்பலாம், இல்லைங்கிற பட்சத்துல நானே ஒரு பேச்சு. கண்ணால பாக்குறது பொய், ஆமா, காதால் கேட்பதும் பொய். தீர விசாரிச்சுட்டா உண்மை வந்துருமா? அது சொல்றவங்களை பொறுத்துதான் வரும். நீங்க தான் சொல்றீங்க தீர விசாரிச்சா. ஆமா, அடி உதவு மாதிரி என்ன உதவ மாட்டேன். முதல்ல கேட்டு பார்க்கணும், கேட்டு பார்க்கணும், அப்புறம் அதட்டி பார்க்கணும். கிடைக்கலையா அடியை கொடுத்தா தன்னால கிடைக்க போகுது, அவ்வளவுதான். இருந்தாலும் மானுடைய பெருமையை கூறுகிறேன் கேளுங்கள். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அலைகள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
இருக்காங்க. அதனால உங்க பொருளை வச்சுக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்ல இப்ப நீங்க சொன்னீங்க அதுக்குன்னு இருக்காங்க, அதுக்குன்னு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, நான் கேட்கிறேன், திரேதா திரேதா துவாரா கலியுகம்னு 4 யுகம். இந்த 4 யுகத்திலையும் ஏன் மகாபாரதத்தை எடுத்துக்கங்களேன், மகாபாரதத்துல கண்ண பரமாத்மாவே வந்தாரு, இறைவனாவே இருந்தாலும் மகாவிஷ்ணு கண்ணனா வந்தாரு, பாண்டவர்களுக்கு உதவியா இருந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு, சாட்சி இருக்கு. இந்த பூலோகத்துல தெய்வம் வாழ்ந்திருக்காரு. ஒரு விஷயமா ராமாயணத்துல ராமர் அவதாரமா மகாவிஷ்ணு வந்தாரு, சீதையா மகாலட்சுமி வந்தாங்க. தெய்வம் வந்து வாழ்ந்தாங்கிறதுக்கு சாட்சி இருக்கு, ஆதாரம் இருக்கு, இப்பவும் நிரூபிக்க முடியும். அப்ப தெய்வங்கள் இருந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை. மக்களிடமே தெய்வம் வந்து பேசி இருக்கு. அப்ப அந்த காலம் எப்படி இருந்திருக்கு, நன்னறியோட நியாய தர்ம நீதியோட வாழ்ந்ததுனால அன்னைக்கு தெய்வம் பக்கத்திலேயே இருந்துச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தெய்வம் இருக்கு, தெய்வம் நான் இல்லைன்னு சொல்லல, தெய்வ நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி ஆடுறவங்களை தான் நம்ப முடியல, உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்க. உண்மையா சொன்னாங்கன்னா நம்பலாம், உண்மையா சொல்லாத போது எப்படி நம்புறது? ஒரு பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப நம்ம தெய்வம்னா தெய்வம் நம்ம கிட்ட, கலியுகத்துல அதெல்லாம் இல்ல. ஏன் தேவையில்லாம தெய்வங்கிற ஒண்ணு நம்பினா மட்டும் வாழ்க்கையில விமோசனம் கிடைக்குமே தவிர, நான் தான் சாமிங்கிறேன் கடைசியா பார்த்தோம்னா சாமியாரை நம்பி போனா அவன் வீடே ஒத்திக்கி வைக்கிற மாதிரி ஆகி போடுது. என்ன பண்றது? அதனால அதெல்லாம் நம்பாதீங்க. அதை விட்டுட்டு நீங்க தேடி வந்த மான காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும், சாரல்ல கிடைக்காது, வேற இடத்துல போய் தேடி பாருங்க. விஷயம் என்ன, எந்த இடத்துல விட்டோமோ தொலைச்ச இடத்துலதான் அந்த பொருளை எடுக்க முடியும். ஏங்க நான் கேட்கிறேன், தொலைச்சதை தேடி தெரியலாமா? முதல்ல தொலைஞ்சுச்சுன்னா தலைமுழுகிட்டு போயிடணும். தொலைஞ்சதை போய் தேடிக்கிட்டு தெரியுறீங்க, தொலைஞ்சதை தலைமுழுகிட்டு போயிடணும். அது எனக்கென்றே பிறக்கப்பட்டது. அப்புறம் ஏன் தொலைச்சிங்க நீங்க? தொலைக்கலாம் உள்ள இருக்குமா? என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு இடத்துல பொருளை போட்டோம்னா அந்த இடத்துல தேடினா தானே கிடைக்கும். அந்த மாதிரி மான் எங்க விட்டோமோ அங்க தேடினா தானே கிடைக்கும். ஏங்க ஆத்துல ஓட்டா ஆத்துல தான் எடுக்கணும், குளத்துல ஓட்டா குளத்துல தான் எடுக்கணும் இருக்குல்ல. ஏன் ஆத்துல போட்டு குளத்துல எடுக்கலையா? இங்க மாணவர்கள் எடுத்திருக்காங்க, ஆத்துல போட்டத குளத்துல எடுத்திருக்காங்க. சுந்தரன்னு ஒருத்தர் இருக்கார், சுந்தரர். அவரு சிதம்பரம் நடராஜர் இருக்காருல்ல, அவர் மீது அதிக பற்று உள்ளவர். சுந்தரர் பாடும் பாடலுக்கு அவர் மயங்குவார். அவர் என்ன செய்யறாரு, சுந்தரர் மீது அதிக பாசம் வந்துருச்சு. இந்த பாசம் இறைவனுக்கும் சுந்தரருக்கு ஏன் வந்ததுன்னா, தமிழ் மீது இருந்த பற்றுனால வந்தது. இப்படி ஒரு அழகா தமிழ்ல பாடுறானே, ஏன்னா இறைவன் எவ்வளவுதான் நம்ம இப்ப தங்கத்துல காப்பு சாத்துறோம், அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்றோம்ல, இதெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். ஆடை ஆபரணங்கள் ஆடம்பரங்களை ஆண்டவன் விரும்புவதில்லை. நல்ல தமிழ் மாலையை மட்டும் இறைவன் ஏற்றுக்கொள்வாராம். அதனாலதான் இறைவனுக்கு நிறைய பாமாலைகள் கொடுத்துருக்காங்க. அப்ப இறைவனை பத்தி பாடணும் வாடான்னு கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது இவர் என்ன செய்யறாரு, ஆத்துக்குள்ள குளிச்சுக்கிட்டு நிக்கிறாரு சுந்தரர். இவர் தியாகராஜ பெருமான் வந்துட்டாருங்க. தியாகராஜர் வர்றாரு, வந்து கூப்பிடுறாரு, சுந்தரா வாட ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, எப்ப நீ சும்மா வந்து கூப்பிடுவேன், அங்க வா இங்க வாம்ப, உன்னை வேணா குடும்ப குட்டி இல்லாமையா இருக்கேன், நான் வர முடியாது. அப்படி நான் வரணும்னு நினைச்சா படிக்கு ஒரு பொற்காச வைடான்னு கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, அப்பதான் அவர் கூப்பிட மாட்டாருங்கிறதுக்காக சொல்றாரு. படிக்கு ஒரு பொற்காச வைனா தங்க காசு கேட்கிறாரு. தங்க காசை நீ படியில வச்சீங்கன்னா நான் வர்றேன் உன் கூட சொல்லியாச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு, தியாகராஜர் படிக்கு ஒரு பொற்காசா வச்சுட்டாரு. இவர் குளத்துக்குள்ள இருந்து ஏறி வர்றாரு. ஏறி கரைக்கு வரும் பொழுது இவ்வளவு காசு சேர்ந்துருச்சு. சும்மா காசை கொண்டு போனாலே கழுத்து எடுத்து விடுவாங்க, தங்க காசை கொண்டு போனா சும்மா விடுவாங்களா? அப்போ அவர் என்ன செஞ்சுட்டாரு, எல்லாத்தையும் கையில அள்ளி வச்சுக்கிட்டு, ஏப்பா உன் கூட நீ கூப்பிடுற, இம்பட்டையை கொண்டுகிட்டு வந்தா என் உயிருக்கு என்ன உத்தரவாதம்னு கேட்கிறாரு. இவ்வளவு நேரம் உன் பிரச்சனை, இந்த தங்க காசை பூரா பொட்டணமா கட்டி தூக்கி தண்ணிக்குள்ள போடுறா குளத்துக்குள்ள. பொட்டணமா கட்டி குளத்துக்குள்ள போட்டாச்சு. குளத்துக்குள்ள கிடக்குது. வாழைய பின்னாலன்னு கூட்டிட்டு போயிட்டாரு சுந்தரர். தியாகராஜர் கூட்டிக்கிட்டு போனவர் அங்கே ஆத்துல போய் எடுத்தாரு. அதுக்கு ஆதாரம் இருக்கு. அங்க போன இடத்துல அவர் சும்மா இல்ல, அங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டாரு. வந்த வேலை என்ன, தியாகராஜர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, அந்த வேலையை முடிச்சுட்டு இவர் வரணுமா வர்றதில்லையா? அங்க போன இடத்துல அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே இவர் என்ன சொல்றாரு, உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு கேட்கிறாரு. அப்ப இந்த அம்மா சத்தியம் கேட்குது, நீங்க நம்புற தியாகராஜர் மேல சத்தியம் பண்ணுங்க,
நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன். என்னைய திருமணம் பண்ணியதுக்கு பிறகு என்னை விட்டு பிரிஞ்சு போக கூடாது, இந்த எல்கையை விட்டு தாண்ட கூடாதுன்னு அந்த மாதிரி சத்தியம் கேட்கிறாங்க. இவர் வேகமா போறாரு, கொஞ்சம் பொறுமான்ட்டு தியாகராஜர்கிட்ட போய் சொல்றாரு, அப்பா அந்த புள்ள கல்யாணம் பண்ணிக்கணும்னா சத்தியம் கேட்கிறா, நீ கொஞ்ச நேரத்துக்கு கோயிலை விட்டுட்டு அந்த மகிழ மரத்தடியில போயிரு, நான் சத்தியம் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு மனிதன் தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு நட்பா பேசுறான்னா என்ன காரணம்? இறைபக்தி நட்பா மாறி இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டாரு தியாகராஜர், நட்புக்கு கட்டுப்பட்டு அங்கிருந்து மகிழ மரத்தடிக்கு வரும்பொழுது அந்த பிள்ளைய பார்த்து சொல்லிட்டாரு, அத்தா கோயிலுக்குள்ள வச்சு சத்தியம் வாங்காதரி, மகிழ மரத்தடியில் போய் என்னை உட்கார சொல்லிட்டேன், அவனை கொண்டாந்து மகிழ மரத்தடியில் சத்தியம் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாரு. இங்கிட்டு இந்த அம்மா கேட்குது, அங்கிட்ட அந்த அம்மா கிட்ட அவர் சொல்லிட்டாரு. முடியலை இவர்னால, மகிழ மரத்தடியில வச்சு சத்தியம் வாங்கியாச்சு, திருமணம் பண்ணியாச்சு. திருப்பி இங்க வர வேண்டிய நேர காலங்கள் வந்துருச்சு. இவரு அங்க இருந்து வர்றாரு. வர்ற வழியிலே கொஞ்ச தூரத்துல கண்ணு தெரியாம போயிரு சுந்தரருக்கு. கண்ணு தெரியாம போன உடனே அப்பதான் அவருக்கு தோணுது, ஆகா இந்த எல்கையை தாண்ட கூடாதுன்னு சத்தியம் வாங்கினாலே நம்ம சத்தியத்தை மீறிட்டுமே, அதுதான் கண்ணு தெரியல, ஒரு கண்ணு தெரியல. நான் உன்னை பார்க்கணும்னு முடிவு பண்ணி வந்துகிட்டு இருக்கிறேன், தியாகராஜனை பார்க்கணும்னு முடிவு பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கல எனக்கு 2 கண் பார்வையும் தெரியலைனாலும் பரவாயில்ல, உன்னை கண்டிப்பா வந்து பார்ப்பேன்னு அவர் அங்கிருந்து வர்றாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் வர்றாரு, 2 கண்ணுமே தெரியல. தட்டு தடுமாறி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. வந்து ஒரு இடத்துல மூழ்கி எந்திரிக்கிறாரு, பார்வை கிடைச்சிருச்சு. ஏன்னா தான் செய்த தவற அவர் உணர்ந்துட்டார். எப்பொழுதுமே ஒரு மனுஷன் ஒரு தவற செய்வோம், திரும்பி அது தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்யக்கூடாது. அதனாலதான் தப்பு செஞ்சவன் தண்ணியை குடிச்சா, உப்பு தினவே தண்ணியை குடிச்சாகணும்னு சொல்றாங்க. அதே போல அவர் அங்கிருந்து இங்க வந்துட்டாரு. இங்க ஒரு பொண்டாட்டி இருக்கு, பரவனாச்சியார். அங்க அந்த அம்மா இருந்த உடனே வீட்டுக்குள்ள போறாங்க. போனோம்னா அந்த அம்மா சொல்லிடுச்சு, இவ்வளவு நாள் என்னை விட்டுட்டு அங்கே போய் ஒரு பொம்பளையோட குடும்பம் நடத்தி விட்டு இப்ப நான் பொண்டாட்டிக்கு தேடிதான் சும்மா இருப்பேனா? அப்போ பாக்குறாரு, போறாரு மறுபடியும் தியாகராஜர் கூட, எப்பா அங்கேயும் நீ தானே இருந்து அந்த பிள்ளைய என்ன கல்யாணம் பண்ணி வச்ச, இப்ப என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறான், வாடா பஞ்சாயத்து பண்ணி என் பொண்டாட்டி என்னை சேர்த்து வை. அப்ப ஒரு மனிதனோட பிரச்சனைகளுக்காக இறைவனே இறங்கி வந்து பிரச்சனையை தீர்த்து வச்சார. அதனால பிறக்க முத்தி எதுன்னா திருவாரூர்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அங்க பிறந்த மட்டும் முத்தி கிடைக்குது. தியாகராஜர் பெருமான் சுந்தரருக்காக 2 முறை கால செருப்பு கூட இல்லாம அந்த வீதியில 2 தடவை நடந்திருக்காராம். அதனாலதான் இறைவன் பாதப்பட்ட இடத்துல பிறந்தாலே புண்ணியம். பிறக்க முத்தி, நினைக்க முத்தி, இறக்க முத்தி, தரிசிக்க முத்தி, வாழ முத்தின்னு ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு. அதனாலதான் பிறந்த ஊருக்கு புகழ தேடணும், வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம ஊருக்கும் நம்ம நாட்டுக்கு பெருமை தேடணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், மான்குட்டியை பார்த்து இருந்தேன்னா உங்க மான்குட்டி இருந்தாங்க கொண்டு போக சொல்லி கொடுத்துருப்பேன், உங்க பொருளை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லுங்கிற ஆசை கிடையாது. அதனால வேற மான் கொடுத்துருவா, வேற ஒரு மனை கொடுத்து அனுப்பிடுவா. வேற மன உள்ள வச்சிருக்கீங்களா? இல்லங்க எங்க அண்ணன் சொல்லுங்க, இல்லேன்னு சொல்ல மாட்டாங்க. அதாவது நல்ல குடிகள் பிறந்த என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? இல்லேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா உறவு இருக்காதுன்னு வச்சுங்களேன், ஒரு பொருளோ இல்ல பணமோ ஏதோ ஒண்ணு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இல்லேன்னு வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கு போய் நாளைக்கு வாங்க, இன்னைக்கு நிறைய இருக்கு நாளைக்கு வாங்க தாரேன். ஏன்னா இல்லேன்னு சொல்லக்கூடாதான். அது மாதிரி நீங்க என்னங்க இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது. நாங்க சொல்ற தப்பு. இவர் பெரிய ஹரிச்சந்திரன் தம்பி, இவர் உண்மையை பேசிக்கிட்டு இருக்காரு. காலையில வந்து அம்புட்டும் பொய்ய அள்ளி விட்டுக்கிட்டு நீங்க இதுல நாங்க போய் சொல்றோம்ங்கிறீங்களா? இல்லைன்னு காட்டு இருங்க, நான் குடிக்கிறேன். நான் ஒரு தடவை குடிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், மறுபடியும் பிடிக்க மாட்டாரா, மறுபடியும் பிடிக்க மாட்டாரான்னு அப்படி நினைப்பீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நான் ஆம்பளை பிள்ளை பிறந்தா எத்தனையோ மானு பிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றத அப்படிலாம் கிடையாது. பெண் பெண்ணாவே இருந்து வாழ்ந்தாதான் பெண்மைக்கு மரியாதை. அதனால நான் கூட மான் குடி தான் பிடிப்பேன், பிடிக்க முடியாது யார் சொன்னது? இப்ப வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் தர்க்கமான வார்த்தைகள் சொல்லுவாரு. இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்கன்னா சரி சரி போ அப்படின்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வாங்க போன்னு சொல்லக்கூடாது. இப்ப அப்பா அவங்க வீட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது, அவங்க வீட்டு திருமணம் நடைபெற்றதுன்னு சொல்லணும். யாராவது சொல்றோமா, அப்பா திருமணம் நடைபெற்றதா இங்க போயிட்டு வரோம், அது மாதிரி திருமணம் நிறைவேறியது போயிட்டு வரோம். நடவு நட்டம்னா இல்ல என்ன நாத்து நடவு செஞ்சிட்டியலா அப்படின்னு தான் கேட்கணும். நம்ம என்ன சொல்றோம், நட்டு முடிச்சிட்டியா? அப்படி இல்ல, நட்டுட்டியலா? நட்டா நட்டா அவ்வளவுதான். அப்ப தமிழ் வார்த்தைகள்ல எவ்வளவு வார்த்தைகள் நல்லா பேசணும், எந்த வார்த்தையை திருத்தி பேசணுங்கிறது இருக்குல்ல, அந்த கணக்கோட பேசினாலே எல்லாம் சரியா இருக்கும். நான் என்ன சொல்றேன், நீங்க இங்க நிக்கிறத விட வேற இடத்துக்கு போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆதிகரவனே ஆதிகரவனே நீலமேகவண்ணா 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 இப்ப இன்னொரு விஷயம் என்ன, சந்தோஷம்னு சொல்றோம். தோஷம்னா என்ன? தோஷம்னா கிரகம் தோஷம் கழிக்கிறதுன்னு சொல்லுவோம்.
மகிழ்ச்சியா இருக்கிறவங்க இந்த குடும்பத்துல சொல் அப்படின்னு சொன்னா தானே இது நல்ல வார்த்தை. அப்ப அவங்க குடும்பமா நல்ல மகிழ்ச்சியான குடும்பப்பா, அப்படி வாழ்ற குடும்பம்னு சொன்னா நியாயம். அவங்க குடும்பத்துல எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோம் அப்படிங்கிறது ஒண்ணு, தோசங்கிறது ஒண்ணு, இதை ரெண்டையும் சேர்த்து தானே பேசுறோம். சரி, இப்ப இன்னொரு விஷயம், ஒரு இடத்துக்கு போறோம், போகும் பொழுது இப்படி போய் அந்த வலதுபுறமா திரும்பி நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அவங்கள போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா பரவாயில்ல. ஏங்க இந்த அங்கிட்டு தான் போறது, அப்படியே போயிட்டு அங்கிட்டு போய் பார்த்துட்டு இப்படி நிறைய வார்த்தைகள் எல்லாம் தவிர கிராமத்துல வந்து அது மாதிரி நடைமுறையாவே பேசி பழகிட்டாங்க. இப்ப பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், அம்மானு கூப்பிட்டது ஒரு நேரம், மம்மின்னு கூப்பிடுது இப்ப இந்த நேரம். இப்ப மம்மின்னா என்ன அர்த்தம்னா பொணம்னு அர்த்தம். ஒரு மாடு கூட இன்னைக்கு அம்மானு கூப்பிடுது. அததாங்க மம்மின்னா பொணம்னு அர்த்தம். நம்மளுக்கே அதுக்கு என்ன விளக்கம்னு தெரியல, நம்ம புள்ள மம்மின்னு கூப்பிடலன்னு கோவப்படுறோம். இதுல பணம் கட்டி இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கிறோங்க. ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க, டேடின்னு சொல்றாங்க. முதல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைய சொல்ல சொல்றாங்களா? தெரியலையே. தமிழ்கள் பூரா மாத்தி மாத்தி தான் எல்லாம் பேசுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழை ஒழுங்கா பேசுவோம், அவ்வளவுதான். பார்க்க போனா இதுக்கு என்ன பேர் தமிழ்ல? இதுக்கு பேரு இது ஒளி பெருக்கி, இது ஒளி வாங்கி, இது ஒளி வாங்கி. அப்படி இதுக்கு என்ன பேரு நீங்க சொல்ல முடியுமா? அண்ணே அந்த ஒளி வாங்கி எடுத்துட்டு வாங்கண்ணே, ஒளி ஈர்ப்பு சாதனத்துக்கு பேரு. ஆமா, ஒளி ஈர்ப்பு சாதனத்தை எடுத்துட்டு வாங்கன்னா அப்படி நின்றுட்டே இருப்பாரு, என்னன்னே தெரியாது. வேலை பார்க்கறவங்க சொல்றாரு வச்சுக்கல முதலாளி, ஏய் அந்த ஒளி ஈர்ப்பு சாதனத்தை எடுத்துட்டு அப்படின்னா முடிப்பேன், மைக் எடுத்துட்டு இருக்குல்ல. அதுக்கு தமிழ் பேருங்கெல்லாம் வேற. இன்னைக்கு தமிழ் பேரை சொன்னோம்னா புரியுமா யாருக்காச்சும்? இதெல்லாம் வயிற்றுச்சங்க, என்னமோ எல்லாம் வெள்ளைக்காரங்களுக்கு பிறந்தவங்க மாதிரி இங்கிலீஷே பேசணும். இல்ல இல்ல, வெளிநாட்டுல பிறந்து வெளிநாட்டுல வளர்ந்தவங்க எல்லாம் தமிழை பேசணும், தமிழ்ல பாடணும், தமிழ் கலாச்சாரம் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தமிழை பேசுறதுக்கே வெட்கப்படுறாங்க. அதை நினைச்சு நம்ம தான் வெட்கப்படணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுதான் இருமொழி கொள்கைங்கிறது. அது நிறைய விஷயம் தவறான விஷயம் இருக்கு, அது வேணாம் விடுங்க. அதை பேசுனா எனக்கு அதுக்கு மேல தலைக்கு ஏறு. பாக்குதம்மா கட்டி முத்தம் கேக்குதம்மா, கட்டழகு என்ன மானம்மா, அடியம்மா இது கொட்டையல குட்டிதான். ஒரு மன்னருக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, அவை புலவர் அழைக்கிறாரு, அழைச்சு ஐயா இங்க வாங்க, நல்ல புலமை பெற்றவர், நல்ல கல்வி கற்றவர், எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா சந்தேகம் அப்படி வந்துருச்சுங்களே, அந்த சந்தேகத்தை உடனே தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த
நைத்தான் தேடி வந்தேன். அண்ணே என்னை விட்டு ஓடி போக முடியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நான் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? என்னோட நடை நடந்து வந்தேன். என் அருகில் வந்து நாணத்தோடு மண்ண போல நடை நடந்து வந்தேன். உன் அருகிலே நாணத்தோடு குனிந்தேன். கற்பத்து மக்களே இருக்க மஞ்ச கயிறு எடுத்து வந்து கலந்து முடிக்கிறவனா என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ள காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? அண்ணே வந்த வேடுவர் என்னை தேடி வந்தேன்னு சொல்றாரு. முருகா யான தண்டிதான் கரண்ட் வந்து பாத்தீங்க. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே. சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே. நித்தம் பாடுவேன் ஓடுவேன் நிம்மதி நாடடைவேன். நினைவினை நான் தருவேன். முருகா முருகா எனவே தினம் முருகும் வரமே தரவா. முருகா முருகா எனவே தினம் முருகும் வரமே தரவா. மகனுக்கு முருகனே வந்து நிற்கும் போது காக்க அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம நிற்க வைக்கலாமா? வணங்குகின்றேன் முருகா, எமக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். மல்லி தெய்வயானை சுப்பிரமணிய சமேதராக காட்சி கொடுப்போம். நாடு தெளிக்க வேண்டும், நல்ல மனம் வேண்டும், ஊரு தெளிக்க வேண்டும், நல தங்கமே வாழ வேண்டும். மண்ணில் பெரியோரு பால்பான பொங்க வேணும், கூட்டு பெருக வேண்டும், நல தங்கமே ஒரு நல்ல வாழ பதமான உழைத்து பார்க்கிறேன் இதுவரை இந்த நாடகத்துக்கு நினைத்த ஊர் பொதுமக்களுக்கும் ஒழுவடி அமைத்த விக்னேஷ் ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் நாடக அமைப்பாளர் அரண்மனைய கலையரசு தலைமையின ஏரக்காப்பட்டியை சேர்ந்த செந்தில் முருகன் அன்பன் அவர்களுக்கும் குட்டூர் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் நம்முடைய நன்றி நன்றி கிடந்த வணக்கம்.